வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் சர்க்குலர் மோஷனோட செகண்ட் வீடியோ. ஆல்ரெடி சர்க்குலர் மோஷனுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுச்சு. அதில் வந்து டைப் 1 டைப் 2 அப்படின்னு 2 டைப் பார்த்துருக்கோம். அதுக்கான சம்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த 3வது டைப் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நமக்கு 3வது டைப். ஸோ 3வது டைப் வந்து at how many points on the track they will meet. இதுதான் 3வது பாயிண்ட். இப்போ ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்குது. இந்த சர்க்குலர் ட்ராக்கில் ஒரு ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ வந்து இந்த பக்கம் ஓடுறாங்க, பி வந்து இந்த பக்கம் வர்றாங்க. ஏவோட ஸ்பீடு 5 மீட்டர்/செகண்டு, பியோட ஸ்பீடு வந்து 3 மீட்டர்/செகண்டு. ஸோ அப்போ அவங்க வந்து எத்தனை தடவை வந்து இந்த ரேஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருப்பாங்கன்றது தான் இங்கே கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க, செகண்ட் டைம் இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க, தேர்ட் டைம் இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை டைம் மீட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நமக்கு கொஷின். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப்பு, செகண்ட் டைப்பு இதெல்லாம் சேர்த்தது தான் இந்த தேர்ட் டைப். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மொத்த ரேஸுமே 240 மீட்டர்னு வச்சுக்குவோம். இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் போகிறாங்க, சேம் டைரெக்ஷன்லேயும் போகிறாங்கன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து மெத்தட் 1. ஸோ மெத்தட் 1ல் டைம் கண்டுபிடிங்க. மெத்தட் 1னா இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு டைப்பு. ஸோ ஃபஸ்ட்டு டைப்பை யூஸ் பண்ணி நம்ம டைம் கண்டுபிடிக்க வரோம். ஸோ சேம் டைரெக்ஷனில் போகிறதுக்கான டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தம் 240 மீட்டர்ஸு. சேம் டைரெக்ஷனாக நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோமா? ஸோ 5 - 3 வந்து 2. இப்போ சேம் டைரெக்ஷனோட டைம் வந்து 120 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனோட டைமிங் வந்து 240 டிவைடட் பை ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிட்டால் 80 மீட்டர்/செகண்ட் வரும். அப்போ 30 செகண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம டைம் கண்டுபிடிச்சாச்சு. எதுக்கான டைம் கண்டுபிடிச்சிருக்கோம்? சேம் டைரெக்ஷனில் போகிற ரேஸோட டைமும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிற ரேஸோட டைமையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ ஹவு மெனி பாயிண்ட்ஸ், எத்தனை தடவை அவங்க மீட் பண்ண போகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் மெட். ஸோ மொத்த இந்த ரேஸோட டிஸ்டன்ஸ் வந்து 240 மீட்டர்ஸ். அவங்க அதுக்கு எடுத்துக்கிற டைம் என்ன? சேம் டைரெக்ஷனில் 120 செகண்ட்ஸா? ஸோ 120 செகண்ட்ஸ். ஸோ அப்போ அவங்க வந்து 2 டைம்ஸ் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் கண்டுபிடிக்கிறோம் சேம் டைரெக்ஷனில். அந்த டைமை வந்து சேம் டிஸ்டன்ஸ், மொத்தம் எவ்வளோ ரேஸோ அதோட டிஸ்டன்ஸில் டைமை டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அவங்க மீட் பண்ணுற டைம்ஸ். அப்போ இதுக்கு என்ன டைம் வரும்? ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு இது சேம் டைரெக்ஷன், ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு 240 டிவைடட் பை 30னா 8 டைம்ஸ் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் மெத்தட். அவங்க ஸ்பீடு கொடுத்துருவாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம எவ்வளோ டைம்ஸ் மீட் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது. ஸோ இப்போ ஸ்பீடு ஏவோட ஸ்பீடு 5 மீட்டர்/செகண்ட், பியோட ஸ்பீடு வந்து 3 மீட்டர்/செகண்ட். ஸோ அப்போ சேம் டைரெக்ஷனாக நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் டைரெக்ஷனாக ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கணுமா? ஸோ 5 - 3 2. ஆப்போசிட் டைரெக்ஷனாக 5 + 3 8. ஸோ இப்போ இந்த கிடச்சிருக்க இந்த வேல்யூ தான் அவங்க ஹவு மெனி பாயிண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இவங்க வந்து சேம் டைரெக்ஷனில் போனால் 2 டைம்ஸ் மீட் பண்ணியிருப்பாங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் 8 டைம்ஸ் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இங்கே வந்து ஸ்பீடோட ரேஷியோ தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்பீடோட வேல்யூ வந்து ஏபிக்கு வந்து 6:8 இருக்குது. அப்போ இது வந்து 3:4. ஸோ ஸ்பீடோட ரேஷியோ தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஸோ அப்போ இங்கே சேம் டைரெக்ஷனில் போயிருந்தால் 1 டைம் மீட் பண்ணியிருப்பாங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிருந்தால் 7 டைம்ஸ் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் இன்னொரு ஸ்பீட் தரேன், டைம் தரேன். டைம் வந்து 10:12. ஸோ அப்போ இங்கே வந்து இவங்க சேம் டைரெக்ஷனில் எவ்வளோ தடவை மீட் பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் எவ்வளோ தடவை மீட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம், அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ கொஷின் வந்து அஞ்சலி அண்ட் பபிதா ஆர் ரன்னிங் ஆன் அ சர்க்குலர் ட்ராக் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இங்கே வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஃப்ரம் சேம் டைம் அட் அ சேம் பாயிண்ட் வித் ஸ்பீட் ஆஃப் 8 மீட்டர் பெர் செகண்ட், 6 மீட்டர் பெர் செகண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. If the length of the circular track is 960 meter, how many times distinct point they will meet? ஸோ இந்த மாதிரி சம்மில் வந்து நம்ம இந்த லென்த்தை வந்து கணக்கில் எடுத்துக்கவே தேவையில்லை. நம்ம நேராக ஸ்பீடோட ரேஷியோ கண்டுபிடிக்க வரும். ஸோ 8:6 அப்போனா 4:3. ஸோ 4:3 வந்து ஸ்பீடோட ரேஷியோ. இங்கே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க, ஹவு many distinct பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் டைரக்ஷன்னா 1 டைம்ஸ் மீட் பண்ணுவாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்னா 7 டைம்ஸ் மீட் பண்ணுவாங்க. ஸோ 7 டைம்ஸ் தான் நமக்கு ஆன்சர். ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா சம்மை வந்து 10 செகண்ட்ஸில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின், 2 persons started running on a circular motion at a speed of 20 meter per second, 30 meter per second, opposite direction. If the circumference of the circular track is 100 meter, at how many distinct point they will cross each other? இது வந்து ஹோம்ஒர்க், சேம் டைப் தான். ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ 11th கொஷின், ABC run simultaneously starting from a point around a circular track of length 1200 meter at respective speeds of 2 meter per second, 4 meter per second, 6 meter per second. A and B run in a same direction. A Bயும் same direction. C runs in a opposite direction. ஸோ ஏவும் பியும் சேம் டைரெக்ஷனில் சுற்றுறாங்க, அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் சி சுற்றுறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சம்மை. ஆஃப்டர் ஹவு மச் டைம் தே வில் மீட் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் எப்போ மீட் பண்ணுறாங்க அப்படின்றதான் இங்கே கேள்வியே. ஸோ அப்போ இங்கே வந்து இது கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான். ரேஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏவும் பியும் இந்த டைரெக்ஷனில் போகிறாங்க, சி வந்து எந்த டைரெக்ஷனில் போகிறாங்க. இந்த சம்மை நம்ம ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் டைம் வில் தே மீட் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம். ஸோ இது வந்து எத்தனை டைப் சம், ஃபஸ்ட்டு டைப் சம். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான். 2 பேர் ஒரு டைரெக்ஷனில் போகிறாங்க, இன்னொருத்தர் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாங்க. ஸோ டைம் ஆஃப் ஏவு பியு, ஏ ப்ளஸ் பி. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏவையும் பியையும் மட்டும் எடுத்துக்கிறேன். அவங்களோட டைமை வந்து நான் கேல்குலேட் பண்ணுறேன். மொத்த ரேஸ் வந்து 1200 மீட்டர்ஸ் டிவைடட் பை இவங்க என்ன டைரெக்ஷனில் போகிறாங்க, சேம் டைரெக்ஷனில் போகிறாங்களா. ஸோ அப்போ சேம் டைரெக்ஷனாக நம்ம ஸ்பீடை வந்து மைனஸ் பண்ணுவோம். அவங்களோட ஸ்பீடு வந்து 2ம் 4ம். ஸோ அப்போ 4 - 2 2 இஸ் ஈக்குவல் டு 600 செகண்ட்ஸ். ஸோ ஏவும் பியும் ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணுறப்ப 600 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணுவாங்க, இது ஃபஸ்ட்டு டைம். செகண்ட் டைம் வந்து 1200 செகண்ட்ஸில் மீட் பண்ணுவாங்களா. அடுத்து தேர்ட் டைம் வந்து 1800 மீட்டர்ஸ். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அடுத்தது டைம், ஏவுக்கும் சிக்குமான டைம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏவும் சியும் என்னென்ன டைரெக்ஷனில் போகிறாங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாங்களா. ஸோ அப்போ 1200 டிவைடட் பை ஆப்போசிட் டைரெக்ஷனாக ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 2வும் 6ஐயும் ப்ளஸ் பண்ணால் 8. ஸோ 1200 divided by 8. அப்படின்னா என்ன வரும், டிவைட் பண்ணால் 150 செகண்ட்ஸ் கிடைக்குமா. ஸோ அப்போ நமக்கு 2 டைம் கிடச்சிருச்சு.
2 டைரக்ஷன், சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனோட டைம் கிடச்சிச்சு. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ண போகிறாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து. ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ண போகிறாங்க. அதுக்கு நம்ம இது ரெண்டுக்குமான எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதுக்குமான எல்சிஎம் வந்து 600 செகண்ட்ஸ். 600 செகண்ட்ஸ்னால் 600 டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா 10 minutes. ஸோ 10 minutes தான் நமக்கு ஆன்சர். கொஸ்டினை பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். பட் நீங்கள் சர்க்குலர் மோஷனை ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் படி எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுத்துக்கலாமா நம்ம சேம் டைரக்ஷனோட டைம் ஆப்போசிட் டைரக்ஷனோட டைமை கண்டுபிடிச்சி அதுலேருந்து எல்சிஎம் எடுத்து ஈஸியாக டைமை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரேசர் A and B runs a race of 18 km on a circular track of length 800 meter. Both completed one round 200 seconds and 250 seconds respectively. After how much time from the start will faster person meet the slower person for the last time? ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் புதுசான கொஸ்டின். லாஸ்ட் டைம்ன்றது இது வந்து இது இப்போ முடிஞ்ச 2023 முடிஞ்ச சிஜிஆரில் கேட்ட கேள்வி. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்ப்போம். ஒரு சர்க்குலர் ட்ராக்கோட லென்த் வந்து 800 மீட்டர். இவங்க வந்து ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏவுக்கு வந்து 200 செகண்ட்ஸ் ஆகுது, பி வந்து 250 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? டிஸ்டன்ஸ் இருக்குது, டைம் இருக்குது, ஸ்பீடு கண்டுபிடிச்சலாமா? ஸ்பீட் ஆஃப் த ஏ 800 divided by 200. Speed of A is equal to 4 meter per second. Speed of B 800 divided by 250. Speed of B வந்து 16/5 வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இவங்க லாஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் எப்போ மீட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து என்ன டைரக்ஷன் எடுத்துக்கலாம்? சேம் டைரக்ஷன் தான் எடுத்துக்குவோமா? ஸோ ரேஸு அப்படின்னா அவங்க வந்து ஒரே ஒரு டைரக்ஷன் நோக்கி தான் ஓடுவாங்க. ஸோ சேம் டைரக்ஷன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 800 டிவைடட் பை அந்த ரெண்டு ஸ்பீடையும் நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம். ஸோ 4 minus 16/4 சாரி 5. ஸோ இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் 20 minus 60 4 divided by 5. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 200. மொத்தமாக 1000 செகண்ட்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டைம் அவங்க மீட் பண்ணுறதுக்கு 1000 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ 1000 செகண்ட்ஸில் 200 செகண்ட்ஸ் வந்து இந்த ஒரு ரவுண்டை முடிப்பாரா? ஸோ அப்போனா 5 times அவரால் ஒரு ஃபுல் ரவுண்டு அடிச்சிருக்க முடியும். 5 ரவுண்ட்ஸ் அவரால் அடிச்சிருக்க முடியும். அதே மாதிரி பி வந்து 1000 divided by 250 செகண்ட்ஸ். 4 times வந்து 1000 செகண்ட்ஸில் அவங்களால இந்த ரவுண்டை வந்து சுற்றி வந்திருக்க முடியும். ஸோ அப்போ இங்கே யார் ஃபாஸ்டர் பர்சன்? ஸ்பீடு படி பார்த்தோம்னா இது வந்து 4, இது பாயிண்டில் பார்த்தோம்னா 3.2. ஸோ அப்போ ஃபாஸ்டர் பர்சன் வந்து ஏ. ஸோ அவர் வந்து 5 ரவுண்ட்ஸை 1000 செகண்ட்ஸில் முடிகிறார். ஸோ அப்போ இங்கே மொத்தம் எத்தனை ரவுண்ட்ஸ் ஓட வேண்டியதாக இருக்கும்? டோட்டல் டிஸ்டன்ஸ், அந்த ரேஸோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 18 கிலோமீட்டர். அந்த மீட்டர் per செகண்ட்லாம் பார்த்தோன்னா 18,000 டிவைடட் பை 800. சர்க்குலர் ட்ராக்கோட வேல்யூ வந்து 800. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 22.5. ஸோ இந்த 18 கிலோமீட்டர் முடிக்கணும்னா 22.5 ரவுண்ட்ஸ் வந்து இவங்க ஓடி இருக்கணும். ஸோ அப்போ 5 ரவுண்ட்ஸை வந்து 1000 செகண்ட்ஸில் வந்து ஏன் முடிக்கிறாரு? அப்போ 20 ரவுண்ட்ஸை எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருப்பார்? 4000 செகண்ட்ஸில் முடிச்சிருப்பாரா? ஸோ இப்போ இந்த 20 ரவுண்டுக்கு அப்புறம் தான் இந்த 20th ரவுண்டில் வந்து பியை மீட் பண்ணியிருப்பார். ஸோ ஏவோட ஸ்பீடு அதிகம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏ தான் பியை மீட் பண்ணுவார். அப்போ ஏ வந்து 20th ரவுண்டில் லாஸ்ட் டைமில் மீட் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் இந்த 400 செகண்ட். இந்த 400 செகண்ட் ரேஸ் ஆரம்பித்த 4000 செகண்ட் ரேஸ் ஆரம்பித்த 4000 செகண்டில் வந்து அவர் பிஏ லாஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பார்.
ஸோ இந்த சம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு ஸ்பீடு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்பீடு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு டைம் எப்போ மீட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைம் அவங்க மீட் பண்ணுறதுக்கு வந்து 1000 செகண்ட்ஸ் ஆகுது. அந்த 1000 செகண்ட்ஸில் வந்து 5 ரவுண்ட்ஸ் வந்து ஏன் முடிச்சிருப்பார். அப்போ 20 ரவுண்ட்ஸ் முடிக்கிறப்ப 400 செகண்ட்ஸ் ஆகிருக்கும். சரி, 4000 செகண்ட்ஸ் ஆகிருக்கும். ஸோ அவர் வந்து 20th டைமாக வந்து பிஏ மீட் பண்ணுறப்ப 4000 செகண்ட்ஸ் முடிச்சிருப்பார். அதுதான் வந்து லாஸ்ட் டைமாக இருக்கும். இதுதான் கொஷின். ஸோ இது வரைக்கும் ரேஸ் வீடியோஸ் நான் எடுத்த சம்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினாக தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வந்து ரேஸ் அண்ட் சர்க்குலர் மோஷன் கான்செப்ட் வைஸ் எல்லாமே முடியுது. ஸோ எனக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம் எல்லாத்தையும் ரேஸ் ப்ளஸ் சர்க்குலர் மோஷனை கலந்து எடுத்து ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு வரேன். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதை வந்து அவசரமாக போட முடியாது. உங்களுக்கு நீங்கள் உங்கள் சோர்ஸ் வச்சுருப்பீங்கள்ல, அதில் இருக்க ரேஸ் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு தடவை புரியாட்டி அப்படியே விட்டுறாதீங்க, மறுபடியும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வராதுன்றது எதுவுமே கிடையாது. ஸோ எதையுமே ஆர்டர் போட்டு கரெக்டான வழியில் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதோட இந்த சீரீஸை முடிச்சுட்டு இன்னும் மேபி ஒரு வீடியோ அதை வந்து என்னால் கன்ஃபார்ம் கொண்டு வர முடியுமா என்னன்னு தெரில. ஐ வில் ட்ரை. இதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றத வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ டெலகிராம் குரூப்லேயும் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் வேணும் அப்படின்றது. ஸோ கான்செப்ட் வைஸ் வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. வியூஸ் போகலை அதெல்லாம் முக்கியம் இல்லை. கான்செப்ட் உங்களுக்கு புரிய வைக்க முடியுதா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ புரிய வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.